ஹலோ நண்பர்களே, குவைத்தில் இறந்த தமிழர்களுக்கு 5,00,000 ரூபாய் கிடைக்கும். ரொம்ப முக்கியமான செய்தி. மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து 6 மணி நேரம் தான் டியூட்டி டைமிங்கு. அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் வந்த பயணிகள் 5 மணி நேரம் ஃப்ளைட்டுக்குள்ளே உட்கார வைக்கப்பட்டிருக்காங்க. ஒரு ஏசி கிடையாது, அங்கே குடிக்க தண்ணி கிடையாது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது சம்மந்தமாகவும் பார்க்க போகிறோம். நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் செய்தி, இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் பயணிகள் செய்யக்கூடிய ஒரு செயல் தான். என்னென்னா, நேற்று மும்பையிலிருந்து ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வந்து கிளம்பியிருக்கு. அது ஏதோ டெக்னிக்கல் இஷ்யூவால் 5 மணி நேரம் தாமதமாக கிளம்பியிருக்கு. அவங்க வெளியே இருந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஃப்ளைட்டுக்குள்ளே 5 மணி நேரம் காக்க வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உள்ள ஏர் கண்டிஷன் ஒழுங்காக வந்து வேலை செய்யலை. இதனால் அதில் இருந்த குழந்தைகள், வயதான பெரியவர்கள்லாம் வந்து ரொம்ப சிரமத்திற்கு உள்ளாயிருக்காங்க. உள்ளே ஏற்கனவே மக்கள் இருக்கிறதால அழுத்தம் அதிகமாக இருக்கும். இதில் ஏர் கண்டிஷன் வேறு ஒர்க் ஆகலை. ரொம்ப எங்களுக்கு வந்து சிரமமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் வந்து டாடா ட்ரஸ்ட்டு தான் தற்பொழுது ஓன் பண்ணியிருக்காங்க. அவங்க ஓன் பண்ணதற்கு பிறகும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதுங்கிறது ரொம்பவே வருத்தம் அளிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இதற்கு ஏர் இந்தியா தரப்புலேருந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பதிலும் வந்து சொல்லலை. டெக்னிக்கல் இஷ்யூ தான், வேறு ஒன்றும் இல்லை, சீக்கிரமாக கிளம்பிடுவோம்ட்டு அதில் இருந்த கேப்டன் சொன்னாங்களே தவிர மற்ற எந்த ஒரு பொறுப்பான பதில்களும் அந்த பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கொடுக்கப்படலை. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள், இந்த மாதிரியான சம்பவம் உங்களுக்கு நிகழ்ந்திருக்கா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸினுடைய பயணம் குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள். அடுத்த செய்தி, குவைத்தில் நம்முடைய 2 தமிழர்கள் ஜனவரி 19ஆம் தேதி இறந்துருந்தாங்க. அதாவது முகமது ஜுனைத் மற்றும் முகமது யாசின் அப்படிங்கிறவங்க குளிருக்காக தீ மூட்டி ரூம்குள்ளே வைத்து அந்த புகை வந்து ரூம் ஃபுல்லாக பரவி மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துருந்தாங்க. இவர்களுடைய உடல் அந்த குவைத்திலே வந்து லைட் பண்ணப்பட்டிருந்துச்சு. தற்பொழுது அவர்களுடைய குடும்பத்திற்கு உதவுவதற்காக தமிழக கவர்மெண்ட் 5,00,000 ரூபாய் வந்து அறிவிச்சிருக்காங்க. முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நம்முடைய சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அதேபோல் இந்த 5,00,000 அப்படிங்கிறது அவர்களுக்கு போதுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போதாது. ஏன்னா அவர்களுடைய குவைத் வேலை வந்து அவர்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதற்கு தான். கண்டிப்பாக இதை உயர்த்தி இனிமேல் அறிவிக்கணும் அப்படின்ட்டு வந்து நம்முடைய சேனல் சார்பாக வந்து கேட்டுக்கிறோம். அதேபோல் அந்த குவைத்தி தரப்பிலிருந்து எந்த ஒரு காம்பன்சேஷனும் இதுவரைக்கும் அறிவிக்கப்படணும். இந்தியன் எம்பசி இதற்கான முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த செய்தி, மார்ச் 1ஆம் தேதி ரம்ஜான், அதாவது நோன்பு வந்து ஆரம்பிக்க போகுது. குவைத் மற்றும் வளைகுடா நாடுகள் எல்லாத்துலேயுமே இந்த நோன்பு டயத்தில் 6 மணி நேரம் தான் வந்து டியூட்டி டைமிங். நீங்கள் 12 மணி நேரம் வேலை பார்த்தாலும் 8 மணி நேரம், எத்தனை மணி நேரம் வேலை பார்த்தாலும் 6 மணி நேரமாக டியூட்டி டைம் அப்படிங்கிறது குறைக்கப்படும். இது எல்லா வெளிநாட்டவர்களுக்கும் பொருந்தும். அதாவது கம்பெனியில் வேலை பார்த்தாலும், கத்தாமாவா வேலை பார்த்தாலும், எப்படி வேலை பார்த்தாலும் சரி, வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு இந்த 6 மணி நேரம் அப்படிங்கிறது பொருந்தும். குவைத்தில் அதற்கான வேலைகளில் தற்பொழுது எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே, அதாவது டியூட்டி டைமிங்கை மாற்றணும் அப்படின்னா அதற்கான ப்ராசஸ் வந்து இருக்கும். இதற்காக எல்லா நிறுவனங்களும் தற்பொழுது தயாராகி வருவதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ பார்க்கக்கூடிய கத்தா மக்கள், குவைத்தி வீடுகளில் வேலை பார்க்குறவங்க, உங்களுக்கு போன வருடம் அந்த 6 மணி நேரம் டியூட்டி டைமிங்கை ஃபாலோ பண்ணாங்களா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நிறைய முக்கியமான தகவல்கள் அடுத்தடுத்து வர இருக்குது. வீடியோ முழுவதுமாக பார்த்ததற்கு நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்பி வைங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.